வணக்கம் ட்ரேடர் சசி. இது கேள்விக்கு என்ன பதில் பாகம் 9. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கான பதில்களை நான் இந்த வீடியோவில் கொடுக்க பார்க்குறேங்க. ஒரு வரியில் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த வீடியோவே பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இது பாகம் 9 வரைக்கும் வந்துருச்சுங்க. உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில் இந்த 8 பாகத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல, ஸ்கிப் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற அப்லோடான வீடியோவில் நீங்கள் உங்களுடைய கேள்வியை திரும்ப கேளுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான பதில் கொடுக்க பார்க்குறேங்க. நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிறீங்க. பாராட்டு தெரிவிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ், பாராட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அடுத்த வீடியோ பார்க்க கிளம்பிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் என்ன புரிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ட்ரேட் பண்ணுற அதே சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். அங்கே தான் இந்த சேனலுடைய சக்ஸஸே ஆரம்பிக்கும். அதனால் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். கேள்விக்கு என்ன பதில் பாகம் 7 இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. இதுலேருந்து நம்ம கீழே போயிருந்தோம். இதுலேருந்து நம்ம இப்போ மேலே பார்த்துலாங்க. லேட்டஸ்ட் மெசேஜ் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவிலேயே நான் கவர் பண்ண பார்க்குறேங்க. சகோ, உங்கள் வீடியோக்களை பார்த்த பிறகு புதிய தன்னம்பிக்கை வருகிறது. ஒரு சந்தேகம், நம்ம ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் போட்டிருக்கோம், ட்ரேடு 5 மினிட்ல எடுக்கிறோம். கேண்டில்ஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயோ மேலேயோ க்ளோஸ் வச்சா வெளியே வந்துடணும். சரி, அது 1 ஹவர் கேண்டலா 5 மினிட்ஸ் கேண்டலா? நான் 1 ஹவர் கேண்டலுக்காக காத்திருந்தேன்னா நஷ்டம் அதிகமாக வருமே. மகேந்திரகுமார், கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற மாதிரி நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்காக, அதோடைய கேண்டலோட க்ளோஸுக்காக நம்மளால் என்றைக்குமே வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெரிய கேபிட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நீங்களே பதிலும் கொடுத்துட்டீங்க. அதுதான் கரெக்டு. 5 மினிட்ஸ்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கணும். என்ன தான் 1 ஹவரில் நம்ம அனாலிசிஸ் பண்ணாலும் 5 மினிட்ஸ்லாம் ட்ரேட் எடுக்க முடியும், கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது. அட்லீஸ்ட் புட் டைட்டில்ஸ் இன் இங்கிலீஷ். டைட்டில்ஸ்க்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 100 கேரக்டர்ஸ்குள்ளார அந்த டைட்டில் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால அது எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுக்க முடியலைங்க. நான் ஒன்று பண்ணுறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் இனிமேல் ஒரு இங்கிலீஷ் டைட்டில் கொடுத்துட்றேங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர். கோபி பெரிய மெசேஜ் அமைச்சிருக்கீங்களே, என்ன கோபி, என்னாச்சு சார்? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் விட்டு தள்ளுங்க. அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை கோபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கோடி கொடுத்தாலும் உங்களை மாதிரி எவரும் சொல்ல மாட்டார்கள். ரொம்ப நன்றி கோபி. நீங்கள் என்னை 6 மாதம் வெயிட் பண்ண சொன்னீங்க. நான் 6 நாள் வாட்ச் பண்ணேன். மீண்டும் ட்ரேட் நோ, சின்ன ப்ராஃபிட். நோ கோபி, அந்த மாதிரி கிடையாது. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இது எக்ஸாம் ரிசல்ட்லாம் இருக்குது. இதை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி பாருங்கள். எல்லாத்துக்குமே தான் இந்த மெசேஜ். கோபி என்ன சொல்கிறாரு, கோபி என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு. டே 1லேருந்தே கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவர் பார்த்ததுக்கான ஒரு அத்தாட்சியாக இந்த மெசேஜை கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவார். சார் சூப்பர், கோபி காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே மெமரிஸே ஆகிடுச்சு. இப்போ காஞ்சிபுரம்னாலே கோபி டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடுறாரு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க. ஆனால் நான் 6 நாள் தான் பார்த்தேன். 6 நாள் பார்த்துட்டு என்னால் கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நான் ட்ரேட் பண்ணுறேன், சின்ன ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் +2 எக்ஸாம் எழுதி ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்குது. ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போட போகிறீங்க. அட்மிஷன் போட்டு காலேஜ் ஜூலையில் ஆரம்பித்து நீங்கள் 1 வாரம் காலேஜுக்கு போயிருக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் சொன்னது 6 நாள் வாட்ச் பண்ணேன். 1 வாரம் 6 நாள் நீங்கள் காலேஜ் போயிருக்கீங்க. மண்டே டு ஃப்ரைடே காலேஜ் போயிருக்கிறீங்க. அடுத்த மண்டே உங்களுக்கு எக்ஸாம்னா எப்படி இருக்கும்? என்னப்பா இது, இப்போ தான் காலேஜில் சேர்ந்தேன், இப்போ தான் இன்ட்ரொடக்ஷன், நீ யார், நான் யார், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தான் பேசியிருக்கிறோம். அதுக்குள்ளே எக்ஸாமா?
அந்த எக்ஸாமும் எழுதி நான் கொஞ்சம் கொஞ்சம் பாஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் காலேஜ் சேர்ந்தோன்னெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது கோபி. காலேஜ் சேர்ந்தோன்னா படிக்க ஆரம்பிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் வரும் 6 மாதம் கழிச்சு. அப்போது வரும்போது நீங்கள் வந்து எழுதி பாஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த மெசேஜ் எல்லாத்துக்குமேங்க. உடனே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. என்னுடைய 10-15 வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் என்னால் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து முயற்சி பண்ணுறேன். அதனால் என்னுடைய 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரே வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டு உடனே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நம்ப மாட்டேங்க. உங்களுக்கு நிறைய பயிற்சி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சார், தின வர்த்தகம் செய்யும் முறை பற்றி பதிவு செய்யுங்கள். நம்ம பதிவு செய்கிறது எல்லாமே தின வர்த்தகம் தாங்க. ட்ரேடர் அப்படின்னாலே அதுதான். தினமும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கணும். ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு ட்ரேடு வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. அந்த எடுத்த ட்ரேடை வந்து உடனே ஒரு டார்கெட் வரும்போது க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதாவது உங்களுடைய மைண்ட் டார்கெட்டாக இருக்கலாம். அதாவது ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுறேன், 100 பாயிண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லை 1000 ரூபா வந்தால் க்ளோஸ் பண்ணிடுறேன், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையாக இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் லோவாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ட்ரேடிங். நாளைக்கு நான் இதை ஸ்டாப் லாஸ் வச்சு நான் நாளைக்கு வரைக்கும் கொண்டு போவா, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடர் கிடையாது. ஸ்விங் ட்ரேடர் 4 லட்ச ரூபா லாஸ்ன்னு காமிச்சிட்டு இருக்கோம் போர்ட்ஃபோலியோவில், சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரும், எந்த இடத்துல ஆட் பண்ணணும், அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். இல்லை இன்வெஸ்டராக இருப்பாங்க. கொரோனாவில் ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. எல்லா சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டம் அடித்த மாதிரி அடித்தான். இப்போ எல்லாமே வந்து 100%, 200%, 300% வந்து ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஆஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெரிய லாபம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து வேறு. அதெல்லாம் 1 வருஷம் காத்திருக்கணும், 2 வருஷம் காத்திருக்கணும், 10 வருஷம் கூட சில ஸ்டாக்கில் வந்து காத்திருக்கிறாங்க போட்டுட்டு. அதனால் நம்ம வந்து தின வர்த்தகம் தான் பண்ணுறோம். தின வர்த்தகத்தை பற்றி தான் நம்ம ரெகுலராக வீடியோஸில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோங்க. ஷேகர், நோ நீட் லைவ் ட்ரேட் சார். இந்த லைவ் ட்ரேடு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வேணும்னு சில பேர் வந்து கேட்குறாங்க, வேண்டான்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த கோல்டு சார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு ஏற்கனவே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது. நம்மளுடைய ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இந்த இடத்துலன்னு முடிவு பண்ணிட்டோம். ட்ரேடு எங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழேருந்து வருது, இது சப்போர்ட் லெவல்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. அடுத்த முறை இந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் லெவல்னு தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல நேற்றுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் இன்றைக்கி எடுக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்த நாள் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு இதை கெஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் டைமே நம்மளால் இதை வந்து கெஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் லைவில் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. என்னால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி எடுக்க முடியும். வெளியில் வர்ற இடமும் எதுன்னு தெரியும். அது நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த இடத்துல நம்ம லைவை வந்து ஆரம்பிக்கிறோங்க, ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது. இதில் எந்த இடத்துல நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ப்ரைஸு திரும்பவும் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலான இந்த லெவலுக்கு வரும்போது ரெசிஸ்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துக்காக நம்ம காத்திருக்கணும். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமானா அங்கேயும் எடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 22 மணி நேரம் லைவில் இருக்கணும். 22 hours யூடியூப் லைவில் வந்து நான் வந்து இருக்கணும். யார் இருப்பா? நானே இருக்க மாட்டேன், நான் எஞ்சி போயிடுவேன். திரும்ப ப்ரைஸ் இங்கே வரும்போது வரைக்கும் நான் ஏன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? நான் ஏன் லைவில் இருக்கணும்? யாராச்சும் ரொம்ப வந்து என் மேலே அன்பு செலுத்துறீங்க, பார்த்துட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வேணால் லைவில் வேணால் இருக்கலாம். 22 மணி நேரம் கழித்து ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வந்து திரும்பவும் வந்து மேலே ஃபெயில்டு ஹை.
இந்த இடத்துல ட்ரேடு, செல் ட்ரேடு. அங்கேருந்து என்னாச்சு ப்ரைஸு? நேராக ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே, செகண்ட் சப்போர்ட் இங்கே, தேர்ட் சப்போர்ட் இங்கே, சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. மேலே போயிட்டு கீழே நமக்கு என்ட்ரி கொடுக்கல. இப்போ இது மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போய் திரும்ப வந்து கீழே இந்த சப்போர்ட் லெவல்லையே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்துருக்கு. இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குது பாருங்கள், 2 நாள் கழிச்சு வந்துருக்குது. சரி, ஓகே. லைவில் வந்து நான் இந்த மாதிரி 20 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, லைவ் ட்ரேடிங் கிடையாது. சரி, இப்போது இந்த சப்போர்ட் லெவல் எதுனா மாறிடுமா? நான் லைவில் வர்றேன் சொல்கிறேன், ஓகே. இந்த சப்போர்ட் லெவல் மாறிடுச்சா நான் லைவில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட் வந்து எதுனா மாறிடுச்சா? இதான் மேஜிக்கா? நான் திரும்ப இங்கே வந்தால் தான் ட்ரேடுன்னு சொல்கிறேன். அது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும், என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், எல்லாமே சொல்கிறேன். இதில் எதுவுமே வந்து மாறாது. லைவில் ட்ரேட் பண்ணணும், நீங்கள் லைவில் ஒரு தடவை ட்ரேட் பண்ணி காட்டுங்க, அப்போ தான் நான் நம்புவேன். நீங்கள் நம்பாதீங்க சார். சார், ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாரு, தியேட்டர் ரெடி பண்ணிடுறாங்க, எல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த மயக்க மருந்து டாக்டர் வந்துடுற எல்லாம் வந்துடுறாங்க, ரெடி எல்லாமே, ஆல் செட் டு கோ. நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் எதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி காட்டுங்களா, அப்புறமா நான் பண்ணிக்கிறேன், கேட்க முடியுமா? கேட்பீங்களா? வேற டாக்டரை பாரியான்னு சொல்லுவாங்க. அதே தான் இதுவும். ஏன்னா ஆப்ரேஷன் அவங்க டெய்லியும் பண்ணுறது, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே தான் இது டெய்லியும் பண்ணுறது ட்ரேடிங்கு, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் லைவில் பண்ணுங்க, பண்ணாதீங்க, அந்த கதையே வந்து விட்டுருங்க இனிமேல். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால இது வந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட் வந்ததுன்னா அது அங்கே தான் இருக்கும். 10 நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் அந்த சப்போர்ட்டு தான். அதில் வந்து சப்போர்ட்டு எத்தனை தடவை ப்ரைஸை எடுத்துகிட்டு போனாலும் அத்தனை தடவை வந்துட்டு அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நேற்றுக்கே ட்வீட்டு வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுல வந்துட்டு ட்விட்டரில் வந்து நான் வந்து போட வேண்டியதாக இருக்குது. அது கான்ஷியஸாக நான் வந்து முன்னாடியே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த அந்த இதை வந்து நான் என்னால் அது ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போது யாராச்சும் இந்த மாதிரி மெசேஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் போய் ஃபாலோ பண்ணுங்கள், நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன் பாருங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லைவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது கேட்குறதும் கேட்காததும் அந்த மெசேஜே இனிமேல் வந்து வேண்டாம். அந்த மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னா நானே டெலீட் பண்ணிடுறேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்ஃபேக்ட் உதயகுமார், தேங்க்யூ ஸோ மச். நோ நீட் லைவ் ட்ரேடுன்னு நீங்கள் எதை நினச்சிட்டு சொன்னீங்கன்னு தெரியல. நான் இப்போ 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒருவேளை அதனால தான் நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்னு அந்த காரணத்துக்காக சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்து வந்து 10,000 subscribers is less for your talent, maybe you will reach few million. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அது இந்த வருஷம் எண்டுக்குள்ளார வந்துட்டு இன்னொரு என்ன ஹார்ட்லி 7 months தான் இருக்குது. 7 monthsக்குள்ளார அவ்வளோ ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ரஃபீக், என்ன பண்ணீங்க? ஐ கேட்ச் சி சடன்லி க்ரீன் கேண்டில் ஸ்பைக். ஓகே, நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. செமஸ்டர் எக்ஸாம் வர்ற வரைக்கும் படிங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள் ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். மலேசியாவிலேருந்து தேங்க்யூ சார், ரொம்ப 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 நன்றிங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அரபு தேசங்களில் இருந்தும், மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, மால்டீவ்ஸ்லேருந்து, ஃப்ரான்ஸு, யூகே, யூஎஸ்லேருந்து நீங்கள்லாம் வந்து எதுக்காக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து இப்போ தெரியலை. நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை நிஃப்டியில் பண்ணுறீங்களா, இல்லைனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்க்குறீங்க, அதை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் வந்து அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். வெளிநாடுகளிலிருந்து நிறையா நம்ம தமிழர்கள் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. ட்ரேடிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் ட்ரேடிங் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
கொஞ்சம் கவனம் தான் தேவை. ஒரு கம்பெனி ட்ரேட் பண்ணும்போது வெறும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் போதுமா? கம்பெனி பேக்ரவுண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி? கண்டிப்பாக பார்க்கணுங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நீங்கள் ஸ்மால் கேப்பில் 5 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டே இருக்கு, நான் வாங்கி அது 10 ரூபா ஆச்சுன்னா அப்படியே டபுள் ஆகிடும். 2 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது, அப்படியே டபுள் ஆகிடும். 2 ரூபா வந்து 100 ரூபாய்க்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வேலை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு இதில் எல்லாத்தையும் வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, நிஃப்டி 50ல் போயிட்டு அந்த 50 ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன மூமெண்ட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மிட் கேப்பில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கம்பெனி இருக்குதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அட்ரஸை கொடுத்துட்டு கம்பெனி அந்த இடத்துக்கு போனோன்னா இருக்க மாட்டேங்குது. நிறையா பிரச்சனை அந்த மாதிரி வந்து வருது. அதனால் நீங்கள் கம்பெனி கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ் வந்து செக் பண்ணணும். நல்ல ட்ரேட் ஆகுதா, ஸ்மூத்தாக ட்ரேட் ஆகுதா, நிறைய வால்யூம், நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களா இந்த ஸ்டாக்கில் அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்மூத்னஸ்லேயே தெரிஞ்சிடும். கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மேலே கீழே வந்து போகுது அப்படிங்கிற அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யுதுங்கிறதுக்காக பிளைண்டாக வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்மால் கேப்பில் போயிட்டு ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ட்ரேடு எடுக்கிறப்போ நெக்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ போகும்னு அசியூம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன். ஓகே, பட் பிரேக் அவுட்டில் எடுத்த அகெயின் ரெசிஸ்டன்ஸுக்கு வருது. பிரேக் அவுட் ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ண முடியல ப்ரோ. நீங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னா பிரேக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுங்க. பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா எந்த சைடு அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகும், ட்ரையாங்கிள் பேட்டர்னை தவிர மீதி எல்லாமே அந்த கண்டினியூஷன் பேட்டர்னு இல்லைனா வந்து ஆப்போசிட்டில் பிரேக் ஆகிற வந்து பேட்டர்னில் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டினியூஷன் பேட்டர்னாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்தே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரேக் ஆகி கீழே போகும்போது நிறைய ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா பிரேக்குக்காகவே வெயிட் பண்ணியிருந்து லோயர் லோ ஹையர் ஹை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. லோயர் லோ ஹையர் ஹை என்னுடைய வீடியோஸில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ப்ரோ யூஆர் ஃப்ரம் ஈரோடு ஆர் கோவை? ரெண்டுமே இல்லைங்க, கொஞ்சம் பக்கத்தில் தான். சார் நான் உங்களை சந்திக்கலாமா? ட்ரேடு பற்றி சில சந்தேகங்கள் கேட்க வேண்டும் நேரடியாக. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையுமே நான் இந்த சேனல்லையே பகிர்ந்துடுறேங்க. அதனால் நீங்கள் நேரில் என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரயோஜனமே இருக்காது. அதனால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப கம்மிங்க. நீங்கள் என்னுடைய வீடியோஸை பாருங்கள், நிறைய பயிற்சி பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துட்டு லைக் பண்ணிட்டோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டோ இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. நீங்கள் அவசியம் பயிற்சி மேற்கொண்டால் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஏன்னா ஓட்டப்பந்தயம்னு வந்ததுன்னா நீங்கள் தான் ஓட போகிறீங்க. நான் எப்படி ஓடணும், எந்த ட்ராக்லேருந்து ஓடினா ஈஸியாக இருக்கும், எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓடணும், எந்த இடத்துல ஸ்லோவாக ஓடணும் அப்படிங்கிற வரைக்கும் வந்து உடல் தகுதி முதற்கொண்டு எல்லாத்தையும் என்னால் சொல்லி தான் தர முடியும். ஓடுறது நீங்கள் தான். அதனால் நான் சொல்லி தந்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆன்லைன்லேயே சொல்லி தந்துடுறேன். அதனால் நீங்கள் ஓடுறதுக்கான பயிற்சியை தினமும் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ட்ரேடிங் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. தாங்கள் தற்போது போடுகிற வீடியோவே தொடரட்டும். லைவில் எல்லோருக்கும் பங்கேற்கும் வாய்ப்பு குறைவு. வீடியோ என்றால் எப்போதும் கண்டிப்பாக இதுவும் ஒரு பாயிண்ட்டு. ஸோ 20 மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 இல்லை, ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைவ்னு வரும்போது ஒரு 1000 பேர்னாச்சும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த 1000 பேரையும் 20 மணி நேரம் சும்மாவே ட்ரேட் எடுக்காமல் எவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்க முடியும்? நம்ம என்ன ரேடியோ ஜாக்கியா? ஏதாவது பேசி பாட்டு நடுவில் வந்து போட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு? ட்ரேடு வந்தால் தான் எடுக்க முடியும், வரலன்னா சும்மா தான் உட்காந்துருக்கணும். என்ன பண்ணுறது? நன்றிங்க. யுவர் வீடியோஸ் ஆர் வெரி சிம்பிள் அண்ட் ஆசம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீச்சிங் சார். டுடே கோஸ் அப் கப் அண்ட் ஹேண்ட். வாவ், லிட்டில் ஹார்ட். நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நான் இந்த மெசேஜ்லேருந்து புரிஞ்சுக்கிறேங்க. இவ்வளோதாங்க.
நான் இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சில வீடியோஸில் பேசியிருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. நீங்களே இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து எப்படி இதுலேயே நிறைய விஷயம் இருக்குதுங்க. இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்லேயே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வெற்றி, என்னோட வெற்றி. ரொம்ப நன்றிங்க நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கவனித்து பார்க்கறதுக்கு. ஐ saw all your 230 வீடியோஸ் in this month. அப்படியா, அடுத்த சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. 230 வீடியோஸ் நான் போட்டிருக்கேனா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நன்றிங்க. எவ்ரி வீடியோ இஸ் ஐ ஓப்பனிங். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ. செப்பரேட் வீடியோஸ் ஃபார் ஹவு டு பிளேஸ் அண்ட் என்ட்ரி ஆர்டர் அட் ஸ்டாப் ஹண்டிங் ஏரியா. நீங்கள் 230 வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விக்கு அதில் வந்து நான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ சசி ப்ரோ, ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஐ ஸ்டாப்ட் யூசிங் இண்டிகேட்டர்ஸ். வெரி குட், வெரி குட். பிக் கிளாப் ஃபார் யூ. And watching market and drawing trend lines with SNR, it really works. I'm feeling hopeful. Thank you so much. அதை எனக்கு மெசேஜை கன்வே பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோஸ் அண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அசோக் குமார். ஐ ஹோப் நீங்கள் வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். செமஸ்டர் தேர்வு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்களே அவசரப்பட்டு கொஸ்டின் பேப்பரை பிடுங்கி ஆன்சர் எழுதணும்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹாய் சசி ப்ரோ, வெல்கம் பேக் டு யூர் சேனல். தேங்க்யூங்க. நான் சொல்ல மறந்துட பாருங்கள், ஒரு 10 நாளாக வந்து வீடியோஸ் வந்து போடலை அப்படின்னா உடனே வந்துட்டு நான் ஒரு வெக்கேஷனுக்காக சும்மா ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிடுறது. ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வெக்கேஷன் ஜாலி பண்ணிவிட்டு வந்தோன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து போகிறது. நான் இதை வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லை எனக்கு. நான் வந்து போயிட்டேன். வந்து பார்த்தோன்னா நிறைய மெசேஜஸ் வந்து என்ன ஆச்சு, ஏன் வீடியோ போடல, வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்கு எதனா பிரச்சனையா, ஹெல்த் இஷ்யூஸா, அந்த மாதிரி நிறைய வந்து அன்பான விசாரணைகள். உங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். வெக்கேஷன் தான் போனேன். நான் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வந்து பண்ண முடியுது என்னால். ஆனால் இவர் பாருங்கள், வெல்கம் பேக் டு யுவர் சேனல்னு என்னையே வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஹாய் ஷாஷி ப்ரோ அப்படின்னு அனுப்பும்போது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட தெலுங்குவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் ஆப்ஷன் செல்லர், ப்ளீஸ் கிவ் யுவர் வேல்யூபிள் கைடன்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன இருக்குது, நான் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது பாருங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அதை நீங்கள் என்ட்ரி அட் எக்ஸிட்டை எடுத்துகிட்டு அங்கே செல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். செல் பண்ணிவிட்டு அப்போவே அன்னைக்கு நான் எதுவுமே வந்து அடுத்த நாள் ட்ராக் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய பொசிஷனை அடுத்த நாள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. இல்லை எனக்கு 10 20 இன்றைக்கி வந்தது போதும், 100 வந்தாலும் ஓகே, 10 வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னா இன்னையோட முடிச்சிருங்க. லாபமோ நஷ்டமோ நாளைக்கான சர்ப்ரைஸை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே இது நீங்கள் மந்த்லி ஆப்ஷனில் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுறேன், அதனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நான் வந்து செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வந்து இட்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அன்றைக்கி எடுத்து அன்றைக்கே முடிக்க வந்து பாருங்கள். இல்லை மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ போக என்ன ஆகிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மேலே போகுது, 1000 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகுது. கண்ணா பின்னான்னு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னால் கிளியராக வந்து சொல்ல முடியுது, இதுலேருந்து வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தது. இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து வந்து திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு, மேலே இருந்து மார்க்கெட் கீழேருந்து மேலே போச்சு, திரும்ப வந்து கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ இந்த கீழே வர்றது எவ்வளோ தூரம் வரும், இந்த லெவலில் வரைக்கும் வருமா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ரிவர்சல் பண்ணிவிட்டு மேலே போவானா தெரியல. இப்போ மந்த்லி ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துட்டா பாருங்கள். 23,000 கால் ஆப்ஷன் நீங்கள் ஒரு வேலை நேரத்தில் ப்ரைஸ் வந்து இருக்கும்போது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா
அந்த மந்த்லி செல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் நான் வந்து ப்ரீமியமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் இல்லாமலேயே இந்த ஹைக்கு வரும்போது நீங்கள் செல் பண்ணியே நீங்கள் அதோட அதிகமாக வந்து ப்ராஃபிட்டும் பண்ணலாம். நீங்கள் செல்லிங்கோட பையிங்கோட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. எல்லோரும் வந்து பை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, நான் பை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தைரியமாக வந்து அந்த விளையாட்டில் வந்து ஈடுபடுவீங்க. ஒன்றுமே தெரியாமல் ஒரு குத்துச்சண்டைக்கு போகிறீங்க, அந்த குத்துச்சண்டையில் நீங்கள் பயிற்சியே இல்லாமல் வந்துட்டு உள்ளே ரிங்குக்குள்ளே போனீங்கன்னா அடி பின்னி எடுத்துருவாங்க. அதே இது நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப அதிகங்க. இந்த லைவ் ட்ரேடிங்கு அது இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதே தாங்க. குத்துச்சண்டையில் சும்மா ஒரு இது இப்போ சாண்ட் பேக் தான் இருக்கும், அதை குத்துன்னு குத்துவாங்க. நீ சாண்ட் பேக்லாம் குத்தலாம், நீ நேரில் வந்து குத்து பார்ப்போம்னு. நீங்கள் அதில் குத்தி ப்ராக்டிஸ் பண்ணவங்க கிட்ட போயிட்டு ஒரு குத்து வாங்கி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களால் வந்து தாங்க முடியாது. அவ்வளோதான். அதனால் அந்த லைவ் ட்ரேடிங்க்கும் இதே எக்ஸாம்பிள் தான். இவர் நம்ம பெருமாள் கேட்டதுக்கும் வந்து அதே எக்ஸாம்பிள் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ், தேங்க்யூ. சசி சார், மை வியூ அபவுட் மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் after watching your support resistance trend line. Thank you so much for that. I am practicing your higher high and lower low concept in 3-minute chart. Is easy to identify swings easily in 3-minute chart than 5 minutes. Thank you once again for your meticulous and focused teaching. Your voice and tone is very impressive. Thank you ங்க, thank you. இவரை பாருங்கள், நான் வந்து 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. லோயர் லோ ஹையர் ஹைங்கிற இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்ததை எவ்வளோ ஆழமாக அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட்டில் அது நல்லா வேலை செய்யுது, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இவ்வளோதாங்க தேவை. இப்போ ஒரு விஷயம் இது வந்து நான் ப்ராக்டிஸே இதை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 1 மினிட் சார்ட்டுக்கு வந்து நான் வந்து போய் வந்து பார்த்துருக்குறேன். அது நல்லாவே வேலை செய்யுது. பட் ஆனால் 3 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்களேன், நல்லா ஸ்விங்கெல்லாம் வந்து தெரியுது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இருந்ததுனாலே வெற்றிக்கு ரொம்ப மிக அருகில் இருக்கிறாருன்னு என்னால் வந்து பர்சனலாக வந்து நம்ப முடியுதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேங்க. ரொம்ப நன்றி உங்களோட மெசேஜுக்கு. Bro, I'm new to stock market. Can you help me how to identify swings easily, please? என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருங்க. அப்புறமா நீங்கள் வேறு எதனாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. 3 மினிட் வீடியோ எங்கே இருக்குது ப்ரோ? நோ 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 அதான் இந்த நுனிப்புல் வந்து மேயக்கூடாதுங்க எப்போவுமே. ஒரு கருத்தை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனிக்கலன்னு நினைக்கிறேன்னா அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டை நீங்கள் பார்க்கறத விட 3 மினிட்ஸ் சார்ட்டில் பாருங்கள். அதில் வந்து ஸ்விங்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் 3 மினிட்ஸ் வீடியோன்னு எதுவுமே இல்லை, 3 மினிட்ஸ் சார்ட்டை பார்க்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கவனித்து படித்து பாருங்கள். இதே மாதிரி ட்ரேடிங்கையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பண்ணினீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணலாம். சசி, எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்யூ. குமார், என்ன சொல்லியிருக்கீங்க? ஏன் நீண்ட இடைவெளி பார்த்து கண்கள் ஊத்துறோம்? அந்த 10 நாள் வராதனால அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்க. சசி, ஐ எம் வெரி சாரி. So I am learning by watching your videos and practice. I am interested to do stocks intraday. Is it possible? Stocks in intraday வந்து எப்படி சொல்லலாம், பாசிபிள் கிடையாது அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா சரி, ட்ரேடராக வந்து முடியாதுங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் விஷப்பரிச்சை மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எடுத்துட்டு இன்ட்ராடேலேயே நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப
பர்ஃபெக்டாக அந்த பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் ஸ்டாக்கில் வந்து உங்களால் வந்து வின் பண்ண முடியும். இல்லை சார், எனக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேபிட்டல் இருக்குது, நான் எனக்கு டைரெக்ஷன் பார்த்துட்டு மட்டும் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிப்பேன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். அன்றைக்கே ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் தான் இதில் வந்துட்டு பேசும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க நான் கேட்டுக்கிறேன். ஆனால் நான் சிங்கப்பூரில் இருக்கேன், உங்களோட பயணிக்க விரும்புகிறேன், நான் இந்தியாவில் இருக்கேனேம்மா, உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், தொலைபேசி எண் தர இயலுமா? தொலைபேசி நான் பயன்படுத்துறதில்ல, முதல் விஷயம். அப்புறம் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, நான் இந்தியாவில் இருக்கேன், 2 பேரும் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பாருங்கள், என்னோடய அனுபவத்தை எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10% மட்டும் எனக்கான அந்த விஷயத்தை வந்து வச்சுருக்கிறேன், 90% உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் நான். அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி என்னோட வந்து நீங்கள் வந்து டீமை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தனியாகவே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் கழித்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க, யார்கிட்டேருந்தும் சிக்னல்ஸ் வந்து வாங்காதீங்க. யாராச்சும் எனக்கு வந்து இந்த யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் மட்டும்தான் வந்து அக்கௌண்ட் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. நான் எந்த காலத்துலேயும் வந்து பணம் வேணும்னு யார்கிட்டும் கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன்னா. அதனால் வேறு யாராச்சும் வந்து இந்த மாதிரி எதனா அக்கௌண்ட்டை ஆரம்பித்து பணம் இதை கேட்குறாங்க, அப்புறம் நான் கேட்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் கொடுத்துடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நான் என்றைக்கும் பணம் கேட்க மாட்டேன். அது எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்தாலும் வந்து, ஒருவேளை நான் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ கிளாஸ் எடுத்தால் கூட நான் ஃப்ரீயாக தான் எடுப்பேன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் ட்ரேடிங்கில் வர வருமானமே போதுமானது, அதிகமான வருமானமே இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தொலைபேசி எண் இல்லை எனக்கு, அதனால் கொடுக்கறதுக்கு முடியலை. நீங்கள் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ், லாட் சைஸ், என்ட்ரி, எக்ஸிட், அப்பா சூப்பராக கேட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க. நீங்கள் பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே பாருங்கள், 19 வீடியோவும் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இது எல்லாமே அதில் சொல்லிட்டேன், பார்த்துருங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பணம் மேலாண்மை, ஸ்டாப் லாஸ், அடேங்கப்பா அவரே தானா? அவரே தான். ஆஹா, ஒரு தடவை ஆங்கிலத்தில், ஒரு தடவை தமிழில். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பண மேலாண்மை பிடிச்சிட்டாரு, ஓகே. மணி மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ் அதே போட்டார், லாட் சைஸ் அதே போட்டார், ட்ரேடிங் பெஸ்ட்டு டைம் என்ட்ரின்னு போட்டார். இது கொஞ்சம் மாற்றிடுறேன், என்ட்ரி அட் எக்ஸிட் அதை விட்டு அதை வந்து ட்ரேடிங் பெஸ்ட்டு டைம் என்ட்ரி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டேங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. லைஃப் சேஞ்சிங் டீச்சிங் ஃப்ரம் த பெஸ்ட் டீச்சர், தேங்க்யூ ஸோ மச். உங்களது ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க பார்க்க உங்கள் மீதான அன்பு மரியாதை கூடிக்கொண்டே போகிறது. ஐ லவ் யூ சசி சார். ரொம்ப நன்றிங்க சுரேஷ். நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்து நிறையா உயரத்துக்கு வந்து போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அகெயின் அண்ட் அகெயின் ஐ லவ் யூ சார். நீங்கள் தானா சுரேஷ்? தேங்க்யூங்க. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பாட்டில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஃப்யூச்சரில் தான். அப்போது ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும், ஸ்பாட்டை பற்றி பெருசாக வந்து அக்கறைப்படாதீங்க. ஹாய் ப்ரோ, தேர் ஆர் எரர் ஃபைண்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் தேர் பிஹைண்ட் ஏ டீம். எக்ஸாம்பிள், whenever Rahana bat up against in Bhubaneswar to claim Rahane is without 7 out of 9 times. This is how post market data helps. Okay. Thank you for that, Sadish. அந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தேன், அதை நான் ரொம்ப பேசிக்காக சொல்லியிருந்தேன்.
அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்டர்ஸ் நேமோடவே சொல்லியிருக்காரு. நிறைய அனுபவம் இருக்குது போல். இவ்வளோதாங்க. போஸ்ட் மார்க்கெட் வந்து இது வந்து தேவையில்லாத விஷயம். இது நீங்கள் பண்ணவே தேவையில்லை. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தந்து என்ன பிரயோஜனம் அது. அப்போ லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து சிக்னல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நீங்களே வந்து இதை படிங்க, ஈஸியாக வந்து படிச்சுடலாம், ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம்னும் நான் வந்து சொல்கிறேன். அப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரேடு நான் எடுக்கிறேன், இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் சிக்னல் கொடுக்கறதுக்கும் என்ன வந்து வேறுபாடு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதே தான் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதில் தான் நான் சொல்கிறேன். நான் கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேனை அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேம்ஸ் எல்லாம் அவர் எப்படி விளையாண்டுருக்கிறாரு, எந்த இடத்துல வீக்காக இருக்கிறாரு, எந்த மாதிரி பால் போட்டு ஒரு ட்ராப்பை செட் பண்ணோன்னா அவர் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கணிப்பாங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே விளையாண்ட இடத்துல தான் பார்ப்பாங்களே ஒழிய, இப்போ வந்து ஏற்கனவே விளையாண்டதை நான் பார்த்து என்ன பிரயோஜனம், லைவில் போய் பால் போட்டு அவுட் பண்ணணும்ல அப்படின்னு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதான் அதில் இருக்க ட்ரிக்கு. அதை வந்து இன்னும் கூட ஆழமாக வந்து சதீஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. Amazer in stock market, I came across with more than 1,500 videos traveling in safe zone with Sasi. என்னதான் சொல்றாரா Sasi? Thank God finding you people expect more. Wow, thank youங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நான் வந்து பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணுறேங்க. More than 329 points to move upside after that only down possible thing. So learn something from you, brother. Thank you Satish. Call option selling and put option buying என்ன டிஃபரன்ஸ் சார்? ஓ மை காட், இட்ஸ் வெரி பேசிக் திங்ஸ். நீங்கள் இன்னும் வேறு எங்கேயாச்சும் வந்து ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கிடைக்கும். ப்ரோ ஒன் டவுட், இந்த பேரலல் சேனல் பிளாட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் எதுவும் இருக்கா? லைக் ஆங்கிள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு 100 பேரலல் சேனல் வரைஞ்சி பார்த்துருங்க, 100 இடத்துல வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த டவுட்லாம் வந்து கிளியர் ஆகும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மோர். I promise you sir, you my best mentor. Thank you. I have been trading for 2 years, lost lot of money in lakhs and gained by luck too. Have taken many courses by paying 10k to 15k. You're more logical, not making losses anymore. 2 stop loss hit, gain more than 1,500. That was fantastic, Santosh. I'm impressed, but still you need more practice. So let us make 15,000 points in the future, but now you start practicing. Bank Nifty till date after following you. Thank you so much sir. Would like to buy you lunch at least. Oh my god, goodness. Thank you Santosh for that gesture. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம 15,000 என்ன 1,50,000 பாயிண்ட்ஸ் கூட பிடிக்கலாம். சீக்கிரமாகவே அது நடக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். நீங்கள் எதனா நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு வேளை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டியாக வந்து வேலை செய்வாங்க, இல்லை உங்கள் இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான ஆட்கள் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என் சார்பிலையும் நம்ம கம்யூனிட்டி சார்பிலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அதுவே எனக்கு வந்து போதுமானது. நீங்கள் நிறைய உயரத்தை வந்து தொடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், ஐ வாட்ச்ட் யுவர் வீடியோஸ். ஐ டுக் என்ட்ரி நிஃப்டி எக்ஸ்பெரி ஆஸ் பர் யுவர் கைடன்ஸ். ட்ரேட் வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்யூ. நித்யா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலேஜில் சேர்ந்த உடனே எக்ஸாம் எழுதணும்னு துடிக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 6 மாதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் வரும்போது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாஸ்கர், ஐ கேன் ரிமெம்பர், நீங்கள் தான் ட்விட்டரில் வந்துட்டு கேள்விகள் நிறைய கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு
இந்த போஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து இவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன்னா இல்லை இவர் வந்து சம்பத் சொல்லியிருந்தேன். அதை இந்த வீடியோவில் என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கோல்டுக்காக வீடியோ வந்து போடும்போது அதை கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாஸ்கர் என்ன சொல்கிறார், கைண்ட்லி புட் என்ட்ரி அட் எக்ஸிட் வீடியோஸ். என்ட்ரி அட் எக்ஸிட் வீடியோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்கர். நம்ம நிறைய பண்ணுவோம். நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு இந்த வீக்குக்குள்ளார போட முயற்சி பண்ணுறேங்க. நீங்கள் மன அழுத்தத்தில் வீடியோ போடுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்று நினைத்தேன். நான் திரும்ப வந்தமைக்கு நன்றி. நாங்களும் உங்களோடு இணைந்து செயல்படவும் எங்கள் குழுவே உங்கள் காணொலியை தான் 1 மாதமாக தொடர்ந்து அமீரகத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கோம். குட் ஷெப்பர்ட் இஸ் பேக். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு வெகு தூரத்தில் கூட இல்லைங்க. ஆண்டவனுக்கு நன்றி. அதுக்கு நீங்கள் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க? அந்த 10 நாள் வீடியோ போடாதனால நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா? எனக்கு புரியல டக்குன்னு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலி பண்ண தான் போனோம். 10 நாளைக்கு வந்து ஜாலியாக இருந்து வந்தோம். இன்னும் புத்துணர்ச்சியாக தான் வந்திருக்கிறேன். அமீரகத்தில் இருந்து நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஃபாரெக்ஸில் அதிகமாக ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் சொல்கிற எல்லா கான்செப்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக பேருதவியாக இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்களுடைய குழுவுக்கு என்னுடைய நன்றி. குரு, திஸ் பாஸ்கர் chart analysis while doing we learn lot from that, so please put chart analysis. கண்டிப்பாக பாஸ்கர், நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ் டெய்லி பேங்க் நிஃப்டி டெய்லி விஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அதிலே சார்ட் அனாலிசிஸ் சொல்லி தான் வந்து போடுறேன். பட் ஆனால் தனியாக நான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சார்ட் அனாலிசிஸ் மட்டுமே போடுறதுக்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேங்க. ராஜ்குமார், ஒரே வார்த்தை தெய்வமே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப நன்றி. இத்தனை நாள் உங்களை கவனிக்காமலே இருந்து விட்டேன், இப்போது கிடைத்ததே பாக்கியம். இத்தனை நாளெல்லாம் நான் வரவே இல்லை ராஜ்குமார். இப்போ தான் இந்த ஜான்வரியிலேருந்து தான் சரி ஓகே போஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு 4 வீடியோ மட்டும் போட்டேன். எனக்கே ஒரு சின்ன நம்ம வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுமா, நம்ம எதனாச்சும் சொல்ல போய் யாராச்சும் எதனாச்சும் திட்டி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. இப்போ ஏதோ ட்ரேடிங் பண்ணுறோமா, பணம் சம்பாதிக்கிறோமா, அதோட விட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி விட்டுட்டேன் நான். அதனால தான் ட்விட்டரில் போயிட்டு நான் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். ட்விட்டரில் நான் வந்து பண்ணதுக்கு பதிலாக நான் இந்த யூடியூப்லேயே வந்து கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம். அந்த டைமில் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டும் இல்லை. இங்கிலீஷில் போட்டால் தான் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் வச்சு அப்படி இப்படி ஏதோ வீடியோ போட முயற்சி பண்ணினேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அட போங்கப்பா, நான் தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற லாங்குவேஜ்லேயே நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வீடியோ போட ஆரம்பித்தேன். என்னன்னு தெரில, இந்த வருஷம் ஜான்வரியிலேருந்து ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நிறைய ரீச் ஆச்சு. அதனால் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால் நானே இப்போ தான் வந்தேன். அதனால் நீங்கள் உடனே என்னை கவனிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போது கிடைத்தது பாக்கியம் தானே. இதை விட பணம் பெற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுப்பவர்கள் கூட சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து எது சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்களோ, அவங்க சக்ஸஸ் பண்ணாங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர முயற்சி பண்ணுறாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயம்தான் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத நானும் நிறைய கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து அந்த கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய வந்துட்டு ராஜ்குமார், இப்போ நானே இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தாதீங்கன்னு வீடியோ போட்டால் யாரும் வந்து பார்க்குறதில்ல. இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்க, தினமும் 5000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் போட்டேன்னா உடனே 10,000 பேர் பார்த்துட்றாங்க. செய்யாதீங்க, வேலை செய்யாதுன்னு போட்டால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. இதை யூஸ் பண்ணுங்க, வேலை சூப்பராக செய்யும். செய்யவே செய்யாது, ஆனால் சூப்பராக செய்யும். நானே ஒரு வீடியோ ஒரு சும்மா ஒரு இது ப்ராங்குக்காக நான் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு வாரத்தில் 10,000 பேருக்கு மேலே கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. சேட் ரியாலிட்டி. பட் மக்கள் மனசு எப்போவுமே அப்படி தான். பொய் வந்து வேகமாக ஏதோ சொல்லுவாங்களே,
உண்மை வந்து சைக்கிளில் போச்சுன்னா பொய் வந்து ஏதோ பிளெயினில் போகணும், ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கத்தி பார்க்குறேன். இந்த மாதிரி ராஜ்குமார் மாதிரி ஒரு சில பேர் வந்து அதை உண்மைன்னு நம்பி அதை பயிற்சி எடுத்து நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன மாதிரியே வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 100 பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நல்ல ரீச் ஆகும். தமிழ் மக்களுக்கு இடையில் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கே ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கருத்தை வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து உடைச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நாளில். சக மனுஷன்தான். ஒருத்தன் எப்படி சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிஷியன் நம்ம கரண்ட்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும், காலி அப்படின்னு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, ஆள் காலி ஆகிடும் அப்படின்னு. ஆனால் எலக்ட்ரிஷியன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுவான். அவனும் மனுஷன் தானே, ஏன் அப்படியே வந்து பண்ணுறான்? அவனுக்கு வந்து அது தெரியுது, அது எது நியூட்ரலு எது ஃபேஸுன்னு தெரியுது, எதோட கனெக்ட் பண்ணணும், எதில் கையை வைக்கணும், எதில் கட்டிங் பிளேட்டில் கட் பண்ணணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். சக மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அது வந்துட்டு ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும். அது கேம்பிளிங் கிடையாது, கற்றுக்கிட்டா ஈஸி தான். நம்ம சீக்கிரத்துலேயே இந்த தமிழ் மக்களிடையே வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு போய் நிறைய பேரை வந்து ப்ராஃபிட் பண்ண வைக்கலாம். சரிங்களா? ஃபாலோ ஆகும்போது புட் பை எடுக்கக்கூடாதா சார்? ரொம்ப பேசிக்கான கொஸ்டினை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. தெளிவான விளக்கம், வாழ்த்துக்கள் பல, ரொம்ப நன்றிங்க. நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு இதோடு வந்து முடிச்சிருவோம். பாகம் 10ல் இதிலேருந்து வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நம்ம விளையாட்டை அப்புறம் விளையாண்டுக்கலாம்.